குட் மார்னிங். போன வகுப்புல டி தொகுப்பு மூலகங்களுக்கு சாத்தியமான ஒட்சியேற்ற எண்கள் சம்பந்தமாக தந்திருந்தனால் இதுல நான் பொதுவாக குறிப்பிட்டது போல +2 தொடக்கம் அதிண்ட 4s 3d இலத்திரன்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சாதகமான அல்லது சாத்தியமான ஒட்சியேற்ற எண்கள் வெளிக்காட்ட முடியும். ஆனால் அது mn வரைக்கும் தான் அங்க நிகழ்த்த சாத்தியப்படுகிறது. அதுக்கு அங்கால இருக்கிற மூலகங்கள் ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு இந்த மாதிரியான மூலகங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கு. காரணம் அங்க டி இலத்திரன் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இலத்திரன் எண்ணிக்கை சாதாரணமாக அதிகரிக்காதானே, கருவில இருக்கிற புரோத்தன் எண்ணிக்கையோடு தான் அதுவும் அதிகரிக்கும். அதோட டியில இலத்திரங்கள் தொடர்ச்சியாக சோடியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால ஓபிட்டல் சக்தி கூடுது. அப்ப டியில இருந்து இலத்திரன் அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு குறை. ஆகவே 4s இலத்திரன்களை இழந்து 2+ என்ற ஒரு கட்டியம் தான் உறுதியாக காணப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனாலும் Fe, கோபால்ட் போன்றன ஒரு ஒப்பீட்டு ரீதியில இலத்திரனை இழந்து 3+ என்று சொல்லப்படுகின்ற கட்டியங்களை தோற்றுவிக்கும். ஒரு ஆவர்த்தன அட்டவணையில டி தொகுப்பு மூலகங்கள்ல சரி. அப்ப mn ஆவர்த்தன அட்டவணையில பவர்ஃபுல்லானது. இது அதிகளவான வீச்சுல ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டுது. அதிகளவான வீச்சுல ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டுது. சரி, ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி, நெட்வொர்க் பிரச்சனைண்டா திடீரெண்டா அப்படி இருக்கும். ஓகே ஆகிடும். சரி, நெட் ஸ்டக் ஆகி உங்களோட லைன் கட் ஆகி தான் ரீஜாயின்ட் ஆகிருக்கு. அப்ப அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான், எனக்கே ஸ்கிரீனே தெரியல. இப்போ ஓகேயா? டவருக்கு மேல இருந்தால் பாடம் படிப்பிக்க வேண்டி வர போகுது. சரி, ஓகே. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிரச்சனையா வாழ்க்கை ஓடுது. அப்ப நீங்கள் இந்த பொதுவாக இவை காட்டுகின்ற ஒட்சியேற்ற எண்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சில சந்தர்ப்பங்கள்ல சில சேர்வைகள்ல சில ஒட்சியேற்ற எண்கள் உறுதியாக இருக்கு. பாக்சைட்டுகள், குளோரைட்டுகள், வேறு நைட்ரேட்டுகள், உப்புக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் அவற்றின் ஒட்சியேற்ற எண்கள் வேறுபட்டு இருக்கும். சரி, இப்ப நான் உங்களுக்கு டி தொகுப்பு மூலகங்கள்ல காணப்படக்கூடிய ஒப்பீட்டு ரீதியில உறுதியான ஆக்சைட்டுகளும் குளோரைட்டுகளும் அவற்றின் ஒட்சியேற்ற எண்கள் ரசாயன சூத்திரங்களாக தரலாம். சரியா? ஒரு அட்டவணையின் ஃபார்முலையை நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம். ஆகவே நான் போடுற அட்டவணையை பார்த்துட்டு நீங்க ஃபில் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது குலம் எனக்கு பெரிய அளவில் தேவையில்லை. என்றனா அங்க எழுத போறது மூலகம். சரிதான், மூலகம் 2 எழுத்துல உள்ள குறியீடு தானே. ஆகவே முதலாவது குலத்துல நாங்கள் பெருசா எழுத தேவையில்லை, மூலகம் தான் எழுத போறோம். 2 எழுத்துல உள்ள ஒரு குறியீடு. அதற்கு சின்ன இடம் போதுமானது. அடுத்த குலம் அந்த மூலகம் வெளிக்காட்டுகின்ற ஒட்சியேற்ற எல்லா ஒட்சியேற்றனுக்கு நான் எழுத போறது இல்லை. சொன்னால் உறுதியானது, எங்களுக்கு தேவையானது. பொதுவாக அது காண்பிக்கின்ற ஆக்சைட்
அங்காலே அது காண்பிக்கின்ற குளோரைட். சரி, இந்த அட்டவணை இருக்கா நீங்களும் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது குளம் வந்து மூலகம், இரண்டாவது குளம் அந்த மூலகம் வெளிக்காட்டுகின்ற ஒட்சியேட்டர், மூன்றாவது குளம் பொதுவாக உள்ள ஆக்சைடு, பொதுவாக உள்ள குளோரைட். சரி, முதலாவது குளம் மூலகம், மூலகம். இரண்டாவது ஒட்சியேட்டர், ஒட்சியேட்டர். மூன்றாவது பொதுவாக உள்ள ஆக்சைடு. பொதுவாக உள்ள ஆக்சைடு. நாலாவது பொதுவாக உள்ள குளோரைட். பொதுவாக உள்ள குளோரைட். சரி, இந்த மூலகம் நாங்கள் பார்க்கும்போது ஸ்கேண்டியத்துல இருந்து பார்க்க வேணும். இப்ப முதலாவது மூலகம் ஸ்கேண்டியம், முதலாவது மூலகம் ஸ்கேண்டியம். இது வெளிக்காட்டுகின்ற ஒரே ஒரு ஒட்சியேட்டர் வலுவளம் +3. போர்ட்ல எழுதுற தெரியலையா? மூலகம் ஸ்கேண்டியம், ஒட்சியேட்டர் வந்து +3. பொதுவாக உள்ள ஆக்சைடு, சரியா? பொதுவாக உள்ள ஆக்சைடு. நீங்க அந்த ரசாயன சூத்திரத்தை எழுதலாம், ரசாயன சூத்திரம் எழுதலாம். +3 ஒட்சியேட்டர் நிலை வரக்கூடிய மாதிரி அதனுடைய ஆக்சைடு எழுதினால் Sc2O3 என்று எழுதப்பட வேண்டும். சரியா? அப்ப Sc2O3. குளோரைட்டும் நீங்கள் எழுதலாம், SeCl3. சரி, அப்படி யாருக்கு விளங்கையில் என்றால் நான் சொல்லுறதை கேட்டு எழுதி கொள்வோம். ஸ்கேண்டியத்துக்கு ஒரே ஒரு ஒட்சியேட்டர் தான் இருக்கு. அந்த ஒட்சியேட்டர்ல ஆக்சைடு எழுதுறேன்னா நீங்க என்ன செய்யலாம், மூலக்கூறு சூத்திரத்தை நீங்க டிசைன் பண்ணலாம். இன்ஆர்கானிக் படிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. பி பிளாக்ல எழுதினாங்கல்ல, குளோரைட்டும் எழுதலாம். அடுத்து நீங்க கொஞ்சம் இடைவெளியை விட்டுக் கொள்ளுங்க, நான் இடங்காணா வரும் என்பதால நெருக்கி எழுதுறேன். அடுத்ததாக உள்ள மூலகம் டைட்டேனியம். இந்த டைட்டேனியத்துக்கு +2 ஆக்சைடு இருக்கு. அப்ப மூலக்கூறு சூத்திரம் TiO. TiO. ஆனால் +2 அதன் குளோரைடு உறுதி குறைவு. ஆகவே நான் TiCl3 எழுத விரும்புகிறேன். அப்படி இருந்தால் TiCl2 இருக்கும். சரிதான்? டைட்டேனியம் குளோரைட் +2 ஒட்சியேட்டர் TiCl2 இருக்கும். அதுல ரிசோர்ஸ்ல முதலாவது 2011 ரிசோர்ஸ்ல TiCl2 தரையில் உறுதி குறைவு என்பதால நீர்க்கரசல்ல உறுதி குறைவு ஆக்சைடா இருக்கு. அடுத்து இவருக்கு உறுதியான ஒட்சியேட்டர் +3 சொன்னேன். ஸ்கேண்டியம் தொடக்கம் குரோமியம் வரை +3 ஒட்சியேட்டர்ல வந்து கொண்டிருக்கும் மனுஷன். அது காலில் விழுகிற கதை சொல்லு. +3 ஒட்சியேட்டர்ல ஆக்சைடு எழுதணும்னா அப்படி எழுதணும், Ti2O3. இதுக்கு குளோரைட் இருக்கு, TiCl3. ഇതിന്റെ உயர் ஒட்சியேட்டர் வந்து +4. ஆகவே இதனுடைய ஆக்சைடு வந்து TiO2 ஆக இருக்கும். விளங்கிக் கொள்ளுங்க, ஒட்சியேட்டர்னு கேட்ட மாதிரி அப்படி ஆக்சைடு எழுதுறான்னு சொல்லி. குளோரைட்ல
GiCl4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளோரைட் இருக்கு. அடுத்தது வந்து வெனேடியம். வெனேடியத்திற்கு +3 தான் உறுதி கூடல். +2லயும் இருக்கு, நான் இதுல தெரியல. +3 உறுதி கூடல். ஆக்சைடு அப்ப என்ன மூலக்கூறு சூத்திரம் இருக்கும்? V2O3. இதுண்ட குளோரைட் வந்து VCl3 ஆக இருக்கு. அடுத்து இதுக்கு உறுதியான ஆக்சிஜன் வந்து +5. +4லயும் இருக்கு, நாங்கள் அதை புறவை பார்த்துக்கொள்ள. உறுதியானது +5. வெனேடியத்துக்கு மிகவும் உறுதியான ஒரு ஆக்சைடு இருக்கு, V2O5. வெனேடியத்துக்கு மிகவும் உறுதியான ஒரு ஆக்சைடு V2O5. ஆனால் VCl3 என்று சொல்லி நாங்கள் ஒரு அயன் VCl5 எழுதுறது பொருத்தமானது, அது உறுதி இல்லை. ஏனென்றால் வெனேடியம் 5 இலத்திரன்களிலிருந்து V5+ என்ற ஒரு கட்டையனை தோற்றுவிக்காது. ஆகவே வெனேடியத்துக்கு VCl3 என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளோரைட் தான் பொதுவாக இருக்கு. உலோக குளோரைட் VCl5 இருக்காது. உயர் ஒட்சியேற்ற நிலை குளோரைடுகள் உறுதியற்றவை. அடுத்தது குரோமியம். குரோமியத்திலையும் +3 இருக்கு. +3 ஒட்சியேற்ற நிலை ஆக்சைடு நீங்க எழுதி கொள்ளலாம், Cr2O3 என்று சொல்லி. எல்லா இடத்துலயும் மூலக்கூறு சூத்திரம் அப்படி வருது பாருங்க, Cr2O3. அதே போல குளோரைட் இருக்கு, CrCl3. அடுத்து குரோமியம் தோற்றுவிக்கிற உறுதியான ஆக்சைடு வந்து +6 CrO3. உங்களுக்கு நான் இன்ஆர்கானிக்ல சில சந்தர்ப்பத்துல P பிளாக்ல இருந்திருப்பேன். ஆக்சியேட்டிங் கருவிக்கு உதாரணமாக CrO3. அமில ஊடகத்துல CrO3 வந்து சிறந்த ஆக்சியேட்டிங். அதுக்காண்டி அங்க +6ல குளோரைட் வராது. +6ல குளோரைட் வராது. அடுத்தது வந்து Mn. Mnக்கு +2 இருக்கு. +2ல ஆக்சைடு வந்து MnO. குளோரைட் இருக்குது MnCl2. அதே போல +4ல ஒரு சிறந்த உறுதியான ஆக்சைடு இருக்கு, MnO2. ஏற்கனவே நான் கலைத்திருக்கிறேன் MnO2. ஆனால் +4ல இருக்கிற குளோரைட்டை விட +3ல இதுக்கு ஒரு குளோரைட் இருக்கு, MnCl3 குளோரைட். இதுக்கு ஆக்சிஜன் வந்து +3. +4 குளோரைட்டை விட +3ல ஒரு குளோரைட் இருக்கு. ஆக்சைடு வந்து +4. +7ல ஒரு உறுதியான ஆக்சைடு இருக்கு, +7ல Mn2O7. manganese தோற்றுவிக்கிற ஆக்சைடு Mn2O7. Mn2O7. Cl2O7 போல இருக்கும். Mn2O7 Cl2O7 போல இருக்கும். இந்த manganeseக்கு +2ல +4ல +7ல இருக்கிற ஆக்சைடுகள் உறுதியான. சரியா? அங்காலே எல்லாம் குறைந்த ஆக்சிஜன்கள் நான் வெளிக்காட்டப்பட போகுது. இப்ப மேலே இருந்து நான் அழிக்க போறேன். இது குயிக்கா manganese வரைக்கும் எழுதி கொள்ளுங்க.
சரி, நேரே அழைக்கிறேன். ஸ்கேண்டியம் டைட்டேனியத்தை அழைக்கிறேன். மேங்கனீஸுக்கு அடுத்தது Fe. Feக்கு 2 ஒட்சியேட்டன் சாத்தியம். ஒன்று +2. நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள் FeO என்ற ஒரு ஆக்சைடும் இருக்கு, FeCl2 என்று சொல்லப்படுகிற குளோரைட்டும் இருக்கு. அடுத்தது +3 Fe2O3 FeCl3 ஆக இருக்கு. FeCl3 விட அதுல கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இதுல பிராக்கெட்டுக்கு 3+ போட்டது காரணம் இங்க அதுல ஒட்சியேட்டன் எழுதுது, இங்க ஒட்சைட் நான் எழுதுது. Mnக்கு +2 +4 +7 3 ஆக்சைடு எழுதுனா, ஆனா இதுல எழுதி இருக்க குளோரைட்டின் ஒட்சியேட்டன் வந்து +3. அப்ப நீங்கள் குழம்ப கூடாத கழிவு இந்த மேங்கனீஸ் ஆக்சைடு ஒட்சியேட்டன் தான் +3 எழுதி இருக்குங்க. அதனால அதுக்கு பிராக்கெட் போட்டுருக்கேன். மற்றபடி ஒரு விதமான எதுவும் இல்லை. MnCl3 என்ற ஒரு கட்டியல் இருக்கு. MnCl3 என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டியல் இருக்கா? உறுதியான Feக்கு 2+ விட 3+ வந்து வலியோட தொடுகரைக்கு உறுதியா இருக்கு. வலியால இலகுவாக இந்த 2+ ஒட்சியேற்றப்பட்டு 3+ மாறி FeOவும் வலியால ஒட்சியேற்றப்பட்டு Fe2O3 ஆக மாறும். இதே ஒத்ததான் கோபோல்ட். நான் சொன்னதான் கோபோல்ட் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கும். இதுக்கும் 2 ஆக்சைடு இருக்கு, COO CO2O3. இவற்றை 2 ஆக்சைடையும் சேர்த்து கலப்பு ஆக்சைடு எழுதி காட்டினான். அதே போல கோபால்ட்டுக்கும் 2 ஆக்சைடையும் சேர்த்து கலப்பு ஆக்சைடு எழுதலாம். COCl2 இருக்கு, COCl3 இருக்கு. இப்ப நான் வனேடியத்தின் அளிக்கிறேன். அடுத்தது நிக்கல். நிக்கலுக்கு +2 ஒட்சியேற்ற நிலைதான் மிகவும் உறுதியானது. ஆகவே இதன் ஆக்சைடு NiO என்ற ஒரு ஆக்சைடு எழுதி கொள்ளலாம். குளோரைட்டும் NiCl2 ஆக இருக்கு. செப்புக்கு 2 ஒட்சியேற்ற நிலை உறுதியானது. ஒன்று Cu+ மற்றது Cu2+. ரெண்டிலையும் ஆக்சைடும் இருக்கு, குளோரைட்டும் இருக்கு. Cuக்கு +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு ஆக்சைடு Cu2O. நீங்க குளுக்கோஸுக்கான சோதனையில படிச்சிருப்பீங்க, செங்கட்டு சிவப்பு நிறம் சொல்லி. CuCl நீரில கரியாத வெள்ளை நிற வீழ்வடிவு. அதே போல +2 CuO செப்பு ஆக்சைடு. குளோரைட் வந்து CuCl2. இது கரையும், இது கரையாது. சரிதான்? CuCl நீரில் கரையாது. இது கரை. மற்ற எல்லா குளோரைடுகளும் நீர்ல கரையும். இதுல எழுதி இருக்கிற மற்ற குளோரைட் எல்லாம் நீர்ல கரையும். CuCl மட்டும்தான் நீர்ல கரையாது. அடுத்த ஒரு ஆள் இருக்கிறார், சட்டன்.
2+ ஆக்சைடு வந்து ZnO, குளோரைடு வந்து ZnCl2. இதற்கு ஒரே ஒட்சியேற்ற நிலை வலுவளவு காணப்படுது என்று சொல்லியிருக்கு. சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு டீத்தொகுப்பு மூலகங்கள் தொடர்பான அறிமுகங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மூலகங்கள் உருவாக்குகின்ற ஒட்சைட்டுகள், அவற்றின் குளோரைட்டுகள், பொதுவாக அவற்றுக்கு அவதானிக்கப்படக்கூடிய ஒட்சியேற்றங்கள், அதன் உறுதிப்பாடுகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதோ அறிஞ்சிட்டீங்க. சரி, இந்த டீத்தொகுப்பு மூலகங்கள்ல இருக்கிற ஸ்பெஷல்ல ஒன்று என்னன்னு சொன்னால், இதுகள் வந்து மாறுபட்ட ஒட்சியேற்றங்களை வெளிக்காட்டுது. அநேகமான மூலகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேற்றங்களுடைய கட்டியன்களை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கிற நேரம் வலுவளவுகளை அல்லது ஒட்சியேற்றங்களுடைய சேர்வைகளையும் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேற்றங்கள் அல்லது வலுவளவுகளுடைய சேர்வைகளையும் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நான் அளிக்கிறேன், டீத்தொகுப்பு மூலகங்கள்ல தொடர் அயனாக்கல் சக்தி குறைவாக இருக்கிறதா இது எல்லாத்துக்கும் பிரதான காரணம். ஒரு இலத்திரனை இலகுவாக இழக்கக்கூடியதாக இருக்கு, அடுத்ததையும் இலகுவாக இழக்கக்கூடியதாக இருக்கு, அடுத்ததையும் இலகுவாக இழக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இவை வந்து இலத்திரன்களை இழப்பது மட்டுமில்லை, இலகுவாக இலத்திரனை ஏற்றும் கொள்ளும். அப்ப தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள், உதாரணத்துக்கு Fe2+, Cu+, CO2+, தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன் இலகுவாக இலத்திரன்களை இழந்து உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களாக மாறும். இது சாதாரண ரசாயன தாக்கங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். தாழ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கட்டியன்கள் இலகுவாக இலத்திரன்களை இழந்து உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களாக மாறும். அப்ப இதன் மூலம் தாங்கள் ஒட்சியேற்றப்படும். தாம் ஒட்சியேற்றப்படுகின்ற கூறு என்ன? தாழ்த்தி. தாம் ஒட்சியேற்றப்படுகின்ற கூறு தாழ்த்தி. ஆகவே சிறந்த தாழ்த்திகளாக காணப்படும். உதாரணத்துக்கு இதுகளுக்கெல்லாம் KMnO4 தாக்கம் இருக்கு. Fe2+, Fe3+ ஆக ஒட்சியேற்றப்பட அமில KMnO4 Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அப்ப தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் இலகுவாக இலத்திரன்களை இழந்து உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்களாக மாறுவதன் மூலம் இந்த கட்டியன்கள் வந்து சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக காணப்படும். அப்ப இதுல நாங்கள் 3D தொடர்ல 3 பேரை அறிமுகப்படுத்தினாலும், இரும்பு, கோபால்ட், செப்பை அறிமுகப்படுத்தினாலும், இதே போல தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் வெவ்வேறு இருக்கு. உதாரணத்துக்கு 14ஆம் கூட்டத்துல Sn2+ இருக்கு, Pb2+ இருக்கு. இதுகளும் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் Sn4+ ஆகவும் Pb4+ ஆகவும் ஒட்சியேற்றப்படும். Hg2+ இருக்கு, Hg2+ இருக்கு. இதுல +1 ஒட்சியேற்ற நிலை ரசம். அப்ப இதுவும் வந்து Hg2+ ஆக இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய. அப்ப இவைகளும் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால் இலத்திரன்களை இழந்து ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும். இந்த மறுதலையாக குறிப்பிட்டால் உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள், சரி, உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள், உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள் இலகுவாக இலத்திரனை ஏற்று தாழ்த்தப்படும். நாங்கள் தாக்கம் பார்த்திருக்கோம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இரும்பு Fe3+, Cu2+, CO2 3+, இந்த மாதிரி உயர் ஒட்சியேற்ற நிலை கட்டியன்கள்
இலகுவாக எலக்ட்ரான்களை ஏற்று தாழ்த்தப்படும். Fe2+ ஆகவும் Cu+ ஆகவும் CO2+ ஆகவும் தாழ்த்தப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் இது தாங்கள் தாழ்த்தப்படுறதால ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். அப்ப நான் உங்களுக்கு SO2 தாக்கம் படிப்பிச்சிருக்கேன். Fe3+க்கும் SO2க்கும் தாக்கம் போட்டிருக்கேன். SO2வை SO4 ஆக ஒட்சியேற்றி Fe3+, Fe2+ ஆக தாழ்த்தப்படும் சொல்லி. அதே போல Cu2+க்கும் SO2 தாக்கம் போட்டிருந்தால் இதுன்ற நிறம் நீங்கும் என்று சொல்லினார். Cu2+ நீர்க்கரைசல் நீல நிறம், இது தாழ்த்தப்பட்டு Cu+ ஆக வருவதால நிறம் நீங்கும் என்று சொல்லினார். அதே போல H2S கூட இது ஒட்சியேற்றும் சொல்லியிருக்கேன். Fe3+ H2S ஒட்சியேற்று. அப்ப இதுக்கும் அதே மாதிரியான சில தாக்கங்கள் இருக்கு. அப்ப இந்த டீக்ளூல இருக்க மாதிரி மறுதலையா குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இதுகளும் தாழ்த்தப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேற்றங்களை இந்த டீத்தோப்பு மூலங்கள் அல்ல தாண்டல் மூலங்கள் வெளிக்காட்டுறதாக இவை சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகளாகவும் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாகவும் காணப்படுது. அதுல நாங்கள் தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்களை குறிப்பிடும் போது அவை ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் தாழ்த்தியாக தொழிற்படுவதாகவும், உயர் ஒட்சியேற்ற நிலையை கருத்தில் கொள்ளும் போது தாழ்த்தப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுறதை அவதானிக்கலாம். இதுல ஸ்பெஷலா நாங்கள் கலைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த Cu2+க்கும் Fe3+க்குமான இந்த தாக்கம், Cu2+க்கும் Fe3+க்கும் இடையில உள்ள தாக்கம். நீர்க்கரசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நீர்க்கரசல்ல Cu2+க்கு I- சேர்த்தா, Cu2+க்கு I- சேர்த்தா இந்த Cu2+ I- I2 ஆக ஒட்சியேற்று தான் Cu+ ஆக தாழ்த்தும். வந்த Cu+ மேலதிகமாக உள்ள I- சேர்ந்து Cui என்று சொல்லப்படுகின்ற நீரில் கரையாத வெள்ளை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். அப்ப CuCl2 கரைசல் நிலையில இருக்கு, CuBr2 கரைசல் நிலையில இருக்கு. ஆனா Cui2 ஒன்று இருக்காது. காரணம், இந்த I- Cu2+ I2 ஆக ஒட்சியேற்று. அப்ப Cu2+க்குள்ள I- சேர்த்தம் என்று சொன்னால் ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். அப்ப இதுல Cu2+ இலகுவாக தாழ்த்தப்படுவதன் மூலம் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். இதே சேம் தாக்கம் Fe3+க்கும் இருக்கு. Fe3+க்கும் I- சேர்த்தம் என்று சொன்னால் Fe(I3) வராது. இது Fe2+ ஆக தாழ்த்தப்பட I2 விடுவிக்கப்படும். ஆனா Fe2+ I- சேர்ந்து Fe(I2) என்று எழுதப்படலாம். ஆனா இது வீழ்வடிவில்லை, கரைசல். Fe3+ இலகுவாக தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் தாக்கங்கள் பார்க்கணும். இங்கேயும் FeCl3 இருக்கு, FeBr3 இருக்கு. ஆனா Fe(I3) என்ற ஒன்று இருக்காது. காரணம் Fe3+ I- எதிரியல் மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம். இவர் தாழ்த்தப்பட்ட Fe2+ ஒட்சியேற்றப்பட்ட I2 ஆகிட்டார். அப்ப இங்கேயும் FeCl3 இருக்கு, Cl- Fe3+ ஒட்சியேட்டாங்க. FeBr3 இருக்கு, Br- Fe3+ ஒட்சியேட்டாங்க. ஆனா Fe(I3) மட்டும் இல்லை. காரணம், இங்க ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம். சரியா? இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த I- பல காரணிகள் ஒட்சியேற்றும். இந்த I- ஒட்சியேற்றது நிறைய பேர் இருக்கு. H2O2 கூட ஒட்சியேற்றும். I- I2 ஆக ஒட்சியேற்றும். அமில KMnO4 ஒட்சியேற்றும். செறிந்த HNO3 ஒட்சியேற்றும். ஆனால் கட்டியன்கள் ஒட்சியேற்றுது என்று சொன்னால் அது ஒன்று Fe3+ மற்றது Cu2+. அநேகமான கால்குலேஷன் கேள்விகள்ல இந்த தாக்கத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. I- Cu2+க்குமான தாக்கம் அல்லது I- Fe3+க்குமான தாக்கம் பார்த்திருப்பீங்க. காரணம்,
இந்த தாக்கத்தை வச்சுக்கொண்டு ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற I- அளவிடலாம், அல்லது Cu2+ அளவிடலாம், அல்லது Fe3+ அளவிடலாம். ஒரு கலப்புலோகத்துல இருக்கிற Cu2+ அளவை துணியலாம். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்கள் கல்குலேஷன் டியூட் செய்திருந்தால் நீங்கள் எத்தனை கேள்வி அப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். கனவேர் எனக்கு கேள்வி போடையில நான் அடுத்த டியூட்டும் போட்டுட்டேன், இன்ஆர்கானிக்கும் SP போட்டுட்டேன். சரி, உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து இருக்கு. சரி, பேப்பர் ரெடி. நான் இன்றைக்கும் வைக்கலி வைக்கலாம், ஆனால் சொல்லாமல் வைக்கக்கூடாது என்பதற்காக நான் வைக்கல. திங்கள் நைட் போட்டால் உங்களுக்கு வேற கிளாஸ்களை கிளாஷ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அப்படியும் 25 MCQ தான். ஜெனரல் கெமிஸ்ட்ரி தொடக்கம் இன்ஆர்கானிக்கின் SP வரைக்குமான கேள்விகள் தான் நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு அது பரீட்சார்த்தமான முயற்சியா இருந்தாலும் நான் கணக்காக யோசிக்க போகலை. எனக்கு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் புதுசா இருந்தது. ஆகவே நான் இயன்ற வரைக்கும் ஏற்கனவே வந்த கேள்விகளை நான் டைப் பண்ணி எடுக்க எனக்கு ரிஸ்கா இருந்தாலும் நான் ஏற்கனவே வந்த கேள்விகளை போட்டு தான் அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இன்ஆர்கானிக் வரை SP வரைக்கும் இருக்கும் 25 கேள்வி, 15 வரைக்கும் வளமையை போல கேள்வி, ABC கேள்வி 16ல இருந்து 20, கூட்டு கேள்வி 21ல இருந்து 25. திங்கட்கிழமை அநேகமா நான் உங்களுக்கு டைமை தரலாம், மெசேஜ் போட்டிருந்தேன் பாருங்க. சரி, அப்படியும் இரவுண்டா சுகமா இருக்கும் நினைக்கிறேன். உங்களோட டைமை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இரவு 9 மணி என்றா 10:30 மட்டும் செய்ய சுகமா இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, எத்தனை மணிக்கு நான் பேப்பர் அனுப்புவேன். இது நீங்கள் டைம்கள் பிரச்சனைன்னு சொல்லி ஓடி தெரியக்கூடாதுக்காண்டு தான் நான் சொல்றேன். சரி, ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. ஈத்தோப்பு மூலகங்கள்ல தாழ் ஒட்சியேற்ற நிலை கட்டியங்கள் சிறந்த ஒரு தாழ்த்தும் கருவிகளாகவும், உயர் ஒட்சியேற்ற கருவிகள் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகளாகவும் தொழிற்படக்கூடியதாக இருக்கு. சரி, அட்டவணையை போட்டு முடிஞ்சால் கீழே எழுதி கொள்ளுவோம். டி தொகுப்பு மூலகங்களின் தாழ் ஒட்சியேற்ற நிலையில் உள்ள டி தொகுப்பு மூலகங்களின் தாழ் ஒட்சியேற்ற நிலையில் உள்ள அயன்கள், தாழ் ஒட்சியேற்ற நிலையிலுள்ள அயன்கள் அல்லது அயன்களின் சேர்வைகள் தனி அயனா இருக்காதான், அயன்களின் சேர்வைகள் அல்லது அவ்வயன்களின் சேர்வைகள் இலகுவாக இலத்திரன்களை இழந்து